Hello, welcome to the chapter Straight Line. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு miscellaneous problem is question number 18. அந்த question number 18 அது என்னென்ன கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா angle between the lines and the slope of the lines. இந்த ரெண்டு கான்செப்டையும் பேஸ் பண்ணி இருக்கு. வாங்க question read பண்ணலாமா? Yes, come on. Find if the lines y equal 3x plus 1 and 2y is equal to x plus 3 are equally inclined to the line y equal to mx plus 4. In this case, find the value of m. அதாவது ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா y equal to 3x plus 1 and 2y is equal to x plus 3. அதுவும் அதாவது y equal to 3x plus 1க்கும் y equal to mx plus 4க்கும் இன்க்ளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள் theta 1. அதே மாதிரி 2y equal to x plus 3 and y equal to mx plus 4 இந்த ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய ஆங்கிள் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் theta 2. அந்த theta 1 theta 2 ஆர் ஈக்குவல் அப்படின்னா வேல்யூ ஆஃப் m என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு லைனுக்கும் ஸ்லோப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன எழுத போறேன் அப்படின்னா L0 அப்படின்னு ஒன்று எடுத்துக்க போறேன். அதை வந்து y equal to ms plus 4ன்னு எடுக்க போறேன். இதனுடைய ஸ்லோப் என்ன அப்படின்னு பார்க்க போறேன். அது m. L1ன்னு ஒரு லைன் எடுக்க போறேன் 3x plus 1. ஸோ இதனுடைய ஸ்லோப்பை m1ன்னு எடுக்க போறேன். அது 3. அப்புறம் L2 அப்படிங்கிற லைன் வந்துட்டு 2y equal to x plus 3. இதை ரீஅரேஞ்ச் பண்ணா y is equal to half x plus 3. இதை வந்து m2ன்னு எடுத்துக்க போறேன். இப்போ L0க்கும் and L1க்கும் இருக்கிற லைன் theta 2 இருக்கிற ஆங்கிள் வந்து theta 2. அதே மாதிரி L0க்கும் L2க்கும் உள்ள ஆங்கிள் வந்து theta 2. ஸோ given that என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து inclined at an equal angle. theta 1 is equal to theta 2. நமக்கு இப்படி ஒரு தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா tan theta is equal to m1 minus m2 இல்லைன்னா m2 minus m1 அப்சல்யூட் வேல்யூக்குள்ள எப்படினாலும் எழுதிக்கலாம் 1 plus m1 m2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? எஸ். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் m2 minus m1 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். So, absolute value of m2 minus m1 divided by 1 plus m1 m2. இப்போ theta 1 equal to theta 2 அப்படிங்கிற பட்சத்துல வந்து tan theta 1 is equal to tan theta 2 சொல்லலாமா? சொல்லலாம். So, tan theta 1 equal to tan theta 2. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ இதுல வந்து m2 என்ன? 3. Yes, you are right. 3 minus m in the numerator over 1 plus 3m equal to இங்க வந்து half. Okay. Half minus m equal to 1 plus m by 2. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சைடு இருக்கிறத rearrange பண்ணி எழுதலாம். Yes, you are right. rearrange பண்ணி எழுதுனா 2 வந்து cancel ஆகிற மாதிரி இருக்கும். Like 1 minus 2m in the numerator. In denominator 2 plus m. Am I right? Yeah. So then என்ன பண்ணலாம்னா ரெண்டு கேஸா பிரிக்கும். இதை வந்து 2 கேசஸா நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 3 minus m over 1 plus 3m. இதை பாசிட்டிவாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இந்த சைடு இருக்கிறத மட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமா சேஞ்ச் பண்ணும். இது பாசிட்டிவ் கேஸ் அண்ட் இது நெகட்டிவ் கேஸ். One minute. Okay. ஸோ இந்த மாதிரி பண்ணி இதை ஈக்குவேட் பண்ணி நம்மளால m கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாமா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கேஸ் பார்க்குறேன். நியூமரேட்டர்ல 3 minus m, டினாமினேட்டர்ல 1 plus 3m. யா. அண்ட் ஈக்குவல் டு இங்க வந்து 1 minus 2m over
over 2 plus m. Yeah. So இதை rearrange பண்றோம். 3 minus m into 2 plus m equal to 1 minus 2m 1 plus 3m. Okay வா? உள்ள multiply பண்ணலாமா? 3 2s are 6 plus 3m minus 2m minus m square. Okay. இங்க 1 plus 3m minus 2m minus 6m square. Okay. இப்போ இதெல்லாம் rearrange பண்ணி எழுதுறோம் ஒரே சைடு. 6m square அந்த சைடு கொண்டு போனோம். 6m square minus m square minus 2m get cancelled plus 3m get cancelled. அந்த 6 வந்து இந்த சைடு வரும் 1 minus 6 வரும். இங்க பார்த்தோம்னா 5m square வரும் minus 5. So m square is equal to minus 1. So does not exist a real value. இங்க வந்து நம்ம real பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். We can't say the real line have a complex slope. அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே. ஸோ அப்போனா இன்னொரு நெகட்டிவ் பார்ட் அதுதான் வந்து பாசிபிள் எம்மா இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சராகவும் இருக்க போது. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நியூமரேட்டர் மட்டும் நெகட்டிவாக வரும் டிவைடட் பை 2 plus m. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 minus m 2 plus m equal to minus 1 plus 2m into 1 plus 3m. So 3 2s are 6 plus 3m minus 2m minus m square minus 1 minus 3m plus 2m plus 3 2s are 6m square. Okay. இப்போ இதெல்லாம் ஒரே லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த m square அங்கே போகும். ஸோ 7m square அப்புறம் மைனஸ் 3 ப்ளஸ் 2 வந்து இந்த சைடு மைனஸ் 1 ஆகும். இங்கே ப்ளஸ் 1 இருக்கும். அந்த சைடு அங்கே போச்சுன்னா மைனஸ் 2m இருக்கும். மைனஸ் 1 மைனஸ் 7. ஸோ 7m ஸ்கொயர் மைனஸ் 2m மைனஸ் 7. ஸோ இந்த வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். தட் இஸ் m is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஸோ 2 plus or minus 2 square minus 4 7 minus 7 divided by 2 into 7. That is 2 plus or minus square root of 4 minus, so 4 plus 28 in, sorry 49 into 4. 9 36 மிச்சம் 3 4 14 17 176 ஈரேலா 14. Then இதை simplify பண்ணோம்னா 180 வரும். 180 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 180 divided by 4, 4 was 16, 2, 5, so 45. So 2 plus or minus 2 into 45 over 14 வரும். ஸோ அதை மறுபடியும் நம்ம 2 வந்து காமனாக எழுதணும். 1 plus or minus square root of 45 divided by 7 வரும். ஸோ 1 plus or minus 3 root 5 divided by 7. So this would be the answer. So what's the slope அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 plus or minus 3 root 5 by 7 is the slope. ஸோ எங்கெங்க இருந்து நம்ம பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஜஸ்ட் ரெண்டுக்கும் ஆங்கிள் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டே வந்தோம். அப்புறம் ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி போட்டோம். அப்புறம் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து வந்து போட்டால் அது நாட் பாசிபிள் ஆயிடுச்சு. ஸோ தென் நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணி போட்டோம். நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணி போடும்போது நமக்கு கிடைச்சிருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து 7m ஸ்கொயர் மைனஸ் 2m மைனஸ் 7 கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல போட்டோம். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மைனஸ் பி அப்படிங்கும் போது பி வந்து மைனஸ் 2ன்னு இருக்குது. அதனால இங்கே மாற்றி போடும்போது வந்து 2வா மட்டும் வரும். ஸோ 2 plus or minus minus 2 the whole square is 4. பாசிட்டிவ் வேல்யூ தான்.
தென் வந்து மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ 7, சியோட வேல்யூ -7. கீழே டினாமினேட்டர் 2a வந்து 14 ஆயிடும். இப்போ வந்து 4 டைம்ஸ் 7 டைம்ஸ் -7 இருக்குது. ஸோ அந்த மைனஸ் முன்னாடி இருக்க ஃபார்முலா இருக்க மைனஸும் இங்கே -7ஓட மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4. ஸோ 4 ப்ளஸ் 7 7s are 49 தெரியும். 49 4 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். 9 4s are 36, பேலன்ஸ் 3, 4 4s are 16. Wait. 16, 17, 18, 19. So here we made mistake, I think. 196. Sorry. So square root 200. Square root 200. Square root 200 எப்படி எழுதலாம்? 2 into 100 எழுதலாம். So square root of 100 அப்படின்னு பார்த்தோம்னா 200. Square root of 100 is 10 into 10 into root 2. So 1 plus or minus 5 root 2 divided by 7. This will be the answer. Sorry for the incorrect answer previously. So என்ன அப்படின்னா இங்கே 196 எப்படி வருதுங்கிறத இன்னொரு ஒருக்கா தெளிவாக பார்த்துருவோம். 7 7 தான் 49, 49 into 4, 9 நாங்க 36, மிச்சம் 3, 4 நாங்க 16, 17 18 19. ஸோ 196 + 4 வந்து 200. 200 எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 × 2ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படின்னு பார்த்தோம்னா 10ன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த ஸ்டெப்பில் எழுதிருக்கோம். 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா அது கேன்சல் ஆயிடும். ஸோ 1 + or - 5 √2 over 7. This is the slope. Okay. Okay, thank you. ஸோ இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட் வந்துட்டு ஒன்லி வந்து 2 கான்செப்ட். ஒன் இஸ் வந்துட்டு ஸ்லோப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் அந்த ஆங்கிளை டிஃபைன் பண்ணி ஈக்குவேட் பண்ணி குவாட்ரேட்டிக் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.